ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகள் என்னென்ன, அதோட புவியியல் காரணிகள் என்ன அப்படின்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். நம்ம என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்தியாவின் கடற்கரை மாநிலமான தமிழ்நாடு பல கடற்கரைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. நம்ம தமிழ்நாடு ஒரு கடற்கரை மாநிலம், ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவை சுற்றி 3 பெருங்கடல்கள் இருக்கு. அரபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடான்னு. நம்ம தமிழ்நாடு எங்க இருக்கு? கீழே பார்டர்ல இருக்கு. அதுவும் கடற்கரை ஓரத்துல இருக்கு. அப்ப கடற்கரைகளை தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு மாநிலம் அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனாலே நம்ம தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமா கூட இருக்கு. அதுலயும் உலக அளவுல புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப அடுத்து என்ன பாயிண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, கடற்கரைகள் புவியியல் காரணிகள் அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். மேல குடுத்துருக்க அடுத்த பாயிண்ட்ஸ்லாம் சும்மா நம்ம ரீட் பண்ணிக்கலாம். நண்பர்கள், குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளுடன் சுற்றுலா செல்வதற்கு கடற்கரை ஓர் அழகான இடமாகும். இவை அனைத்தும் சூரிய குளியல் மற்றும் நீர் விளையாட்டு போன்ற பொழுதுபோக்குகளுக்கு ஏற்ற இடமாக உள்ளது அப்படின்றத குடுத்துருக்காங்க. நமக்கு மெயினான பாயிண்ட் தமிழ்நாடு கடற்கரை மாநிலம். இதுல நிறைய சுற்றுலா தலங்கள் உலக அளவுல புகழ் பெற்றதா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னன்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்று கோவளம் கடற்கரை செங்கல்பட்டு. கோவளம் கடற்கரை செங்கல்பட்டு. புவியியல் காரணி என்ன அப்படின்னா சிறிய மீன்பிடி கிராமம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கோவம் வந்துருச்சு அப்படின்னா சின்ன சின்ன மீனெல்லாம் பிடிக்க போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கோவம் வந்துச்சு அப்படின்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். அப்போ நம்ம மீன் பிடிக்க போயிடுவோம், சின்ன சின்ன மீன்களை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது மெரினா கடற்கரை சென்னை. 2வது மிக அழகிய நீண்ட கடற்கரை. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சென்னையில் மெரினா பீச் இருக்குன்றது நமக்கு தெரியும். இதுல 2 நேரம் மட்டும்தான், காலையில அதே மாதிரி சாயங்காலம் 2 நேரம் மட்டும்தான் அலௌடு. இல்லாட்டி ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நேரம் மட்டும்தான் சென்னை கடற்கரையில அலௌடு. காலையில சாயங்காலம் ரொம்ப கூட்டமா இருக்கும் அந்த டைம்ல, அல்லது 2 நேரம் ரொம்ப அலௌடு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஷார்ட்கட் வச்சு படிக்கிறது எக்ஸாம் டைம்ல மறந்து போகாம இருக்கிறதுக்காக தான். எது உங்களுக்கு ஞாபகம் வைக்கணுமோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையிலயும் சாயங்காலமும் அலௌடுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான். அல்லது 2 நேரம் தான் அதிகமான கூட்டம் இருக்கும், காலையிலயும் சாயங்காலமும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கன்னியாகுமரி கடற்கரை பல வண்ண மணல்களை கொண்டது. கன்னி பெண்கள்லாம் எப்படி போடுவாங்க? ட்ரெஸ் எல்லாம் நல்லா கலர் கலரா போடுவாங்க. அப்ப கன்னியாகுமரி அப்படின்னா பல வண்ண மணல்களை கொண்ட ஒரு கடற்கரை தான் கன்னியாகுமரி கடற்கரை. அடுத்து ராமேஸ்வரம் கடற்கரை அலையற்ற கடற்கரை. ராமர் முன்னாடி போய் அலையக்கூடாது. ராமர் கோயிலெல்லாம் போயிட்டு அமைதியா இருக்கணும், அங்கங்க அலையக்கூடாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அலையற்ற கடற்கரை ராமேஸ்வரம் கடற்கரை. அடுத்து எலியட் கடற்கரை எங்க இருக்குன்னா சென்னை. இதோட புவியியல் காரணி என்ன கொடுத்துருக்காங்க? இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரை. எலி என்ன செய்யும்? ராவும் பகலும் ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்கும், அல்லது ஓடி ஓடி அதுக்கு தேவையான தீவனங்களை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்ப எலி அப்படின்றது ராவும் பகலும் வேலை செய்யக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எலியட் கடற்கரை சென்னை, இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரை. நெக்ஸ்ட் மகாபலிபுரம் கடற்கரை செங்கல்பட்டு. மகாபலிபுரம் எங்க இருக்குன்னா செங்கல்பட்டுல இருக்கு. நமக்கு தெரியும் மகாபலிபுரம் அப்படின்னாலே எதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமஸ்? கட்டடக்கலைக்கு தான். அப்ப கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது மகாபலிபுரம் கடற்கரை. நெக்ஸ்ட் சில்வர் கடற்கரை கடலூர்ல இருக்கு. நீர் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கான கடற்கரை. ஓகேவா? விளையாட்டு போட்டியில சேர்ந்து ஒரு சில்வர் மெடலாவது வாங்கிடணும் கண்டிப்பா. ஓகேவா? விளையாட்டு போட்டியில ஒரு சில்வர் மெடலாவது நம்ம வாங்கிடணும், அல்லது சில்வர் பிளேட்டாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரம். முட்டுக்காடு கடற்கரை எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம். அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை. என்ன செஞ்சிருவாங்க? அமைதியா இல்லை அப்படின்னா ஸ்கூல்ல கொட்டிடுவாங்கன்னு சொல்லுவோம்ல, அதை முட்டு அப்படின்னா கொட்டுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை தான் எது அப்படின்னா முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரத்துல இருக்கு. இதுதான் முக்கியமான கடற்கரைகள், அதோட புவியியல் காரணிகள். தேங்க்யூ.